நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கே அடையாளமாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பஸ்லேயும் கூட்டமாக இருக்குது, கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே இங்கே வந்து வலுக்கட்டாயமாக விவகாரம் பண்ணுறாங்க. நம்ம வேணான்னு சொன்னால் கூட கையில் வச்சுட்டு காசை கொடுங்கன்றாங்க. அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கூட ஒருத்தர் இருக்காது, 100 ரூபா கொடுக்குறாங்க. அது இந்த திருநங்கைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அவங்க எல்லாமே வலுக்கட்டாயமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது அப்படின்றது தெரில. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். இதில் ஒரு ஆறுதல் தர விஷயம் என்னன்னா, அடிக்கிற வெயிலுக்கு எல்லா இடத்துலையும் ஃபேன் ஓடுது. ஸோ அங்கங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்க இந்த வகையில் நெருங்கியாச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே போக போக ஓரளவுக்கு விருன்னு போனாலும் அங்கிட்டு போய் ஜாமான் நின்னாச்சு. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு மேலே கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுக்கக்கூடாதனால ஃபோட்டோ எடுக்கல உள்ள. ஸோ வெளியே வந்தாச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்